9ஆம் இடத்து அதிபதியான பாக்கியாதிபதியான சூரியன் 15ஆம் தேதிக்கு பிறகு தந்தையை பற்றிய கவலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அப்பாவுக்கு விருப்பம் இல்லை, நான் இவ்வளோ நாள் உனக்கு செஞ்சுட்டேன், இதையும் செய்ய மாட்டேனா, என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு எதிர்கேள்வி கேட்கிறார். இந்த மாதிரியான சிக்கலில் இருக்கக்கூடியவர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் பெரிய சோகங்கள் சுமைகள் எதுவுமே இருக்காது. எதையும் சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. அது மாதிரி யானை மாலை போட்ட மாதிரியான சில எதிர்பாராத சம்பவங்கள் இந்த மாதம் மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நடக்கும். அல்லது இவங்கிட்ட காசு கொடுத்து மாட்டிக்கிட்டேன், வேலை வாங்கணும்னு சொல்லி கொடுத்தேன், வீடு வாங்கணும்னு சொல்லி கொடுத்தேன், அட்வான்ஸ் கொடுத்தேன், அது கொடுத்தேன், இது கொடுத்தேன், பணத்தினால வில்லங்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற என்கின்ற மிக மிக முக்கியமாக உறவுகள் கிட்ட நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு. மனைவி என்பவள் எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு ஆதரவு, மகத்தான சக்தி அப்படிங்கிறத மகராசிக்காரங்கள் எப்பவுமே வெளியே சொல்ல மாட்டீங்க, மனசுக்குள்ளே தான் வச்சுக்குவீங்களே தவிர வெளியே சொல்ல மாட்டீங்க. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடம் மிகப்பெரிய சுபத்துவத்தில் இருக்குது. மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் பஞ்சமாதிபதியாகிய செவ்வாய் 2ஆம் இடத்தில் உச்சம் என்கின்ற நல்ல நிலைமையில் இருக்கிறார். ஆக எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல மாதங்க. அந்தஸ்து உயரும், கௌரவம் உயரும், திருமணம் நடக்கக்கூடிய, திருமண உறுதிகள் கிடைக்கக்கூடிய, சிலருக்கு கல்யாணமே ஆகுங்க, சிலருக்கு கல்யாணம் யாரோட அப்படிங்கிறதுல ஒரு ஃபிக்ஸடு நிச்சயார்த்தம்னு சொல்லுவோமே, பெண் பார்த்து விட்டு வருவது, ஆண் பார்த்து விட்டு, இந்த மாதிரியான விஷயங்களில் தெளிவான சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு பெருத்த சோதனைகள் எதுவும் இல்லாமல் ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய, இளைய பருவத்தினருக்கு காதல், ப்ரொப்போசல் போன்ற விஷயங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 3ஆம் இடத்துல 3 சுபர்களுடைய அமைப்புகள் அப்படியே இதாகுது. 9ஆம் இடத்து அதிபதியான பாக்கியாதிபதியான சூரியன் 15ஆம் தேதிக்கு பிறகு குருவின் பார்வையிலிருந்து தன்னுடைய வீட்டையே பார்க்குறார். இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவை பற்றி கவலைப்பட்டவங்க, தூர இடத்துல இருக்கிறோம், அப்பாவை கவனிக்க முடியல, அம்மாவை கவனிக்க முடியல, வருஷத்துக்களோட கூட போக முடியல, அப்பா என்ன பண்ணுறாரோ எது பண்ணுறாரோ தெரியல, கடமை இல்லையா, நம்ம கடமை இல்லையா தகப்பனை கவனிக்கிறது, அவர் நம்மளை வளர்த்து அவர் நம்மளை இது பண்ணி அதனால தானே இன்றைக்கி நல்லா இருக்கிறோம், திருப்பி நம்மளால் செய்ய முடியலையேன்ட்டு தந்தையை பற்றிய கவலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அப்பா நல்லா இருப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு சுப மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. எலக்ட்ரிக்கல் கரண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். சோலார் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த வருமானம் இல்லாத நிலைமைகள் கண்டிப்பாக மாறும். சிலருக்கு தந்தையுடைய அனுமதி கிடைக்கும். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பாவுக்கு விருப்பம் இல்லை, நான் இவ்வளோ நாள் உனக்கு செஞ்சுட்டேன், இதையும் செய்ய மாட்டேனா, என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு எதிர்கேள்வி கேட்குறார். இந்த மாதிரியான சிக்கலில் இருக்கக்கூடியவர்களுக்கு தகப்பன் நல்ல விதமான ஒரு அனுமதியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் நிச்சயமாக இருக்குதுங்க. சிலருக்கு பெண்வழி நன்மைகள் உண்டு. அத்தைமார்கள், சித்திமார்கள், தங்கை, தமக்கை, தாரம், தாய், இந்த மாதிரியான பெண், ஆஃபீஸில் இருக்கக்கூடிய தோழிகளை கூட சொல்லலாம். சுக்கிரன் வலுவாக இருந்து 3ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் ஆணுக்கு பெண்ணால் லாபங்கள், அனுசரணைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. பெண்ணுக்கு கடந்த காலங்களில் ஆண்களால் இருந்து வந்த தொல்லைகள், தொந்தரவுகள் இதெல்லாம் விலகி ஆண் ஒரு சிநேகிதனை போல ஏதாவது ஒரு கை கொடுத்து தூக்கி விடக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு வரப்போதுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் பெரிய சோகங்கள் சுமைகள் எதுவுமே இருக்காது. எதையும் சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. இதுவரை உதவிகள் கேட்டு ஏங்கி இருந்தவர்களுக்கு உதவிகள் தேடி வரக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் 20 நாட்களுக்கு மேலாக செவ்வாய் ராசியிலே இருக்கிறார். 15ஆம் தேதியிலிருந்து 2ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு 4 பேரும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல அமைப்பு. 8ஆம் அதிபதி 15ஆம் தேதிக்கு பிறகு சுபத்துவமாகி 8ஆம் இடத்தை பார்க்க போகிறார். எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. குருட்டு போன விட்டத்தில் பாஞ்சதுன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் அவரால் பார்க்க போனேங்க, அவர் இல்லை, அவருக்கு ஆப்போசிட்டாக இன்னொருத்தர் தான் இருந்தார். ஆனால் தேடி போய் யாரை போய் பார்க்க போனோம், அவரை விட இவர் நல்ல விஷயத்த முடிச்சு கொடுத்துட்டாரு, டக்குன்னு ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி யானை மாலை போட்ட மாதிரியான சில எதிர்பாராத சம்பவங்கள் இந்த மாதம் மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நடக்கும்.
மகர ராசிக்காரர்களுக்கு உண்மையிலே ஜென்மச்சனி முடிஞ்சிருச்சு. எல்லா விதமான நெகட்டிவ் அமைப்புகளும் இப்போது அப்படியே விலகி கொண்டு வருகிறது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குருப்பெயர்ச்சியின் மூலமாக மகர ராசிக்காரர்கள் ஒரு வசந்த உலகத்தில் நுழைஞ்சே தீரணுன்றது விதி. 7 வருஷம் கஷ்டப்பட்டீங்கல்ல. வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம். இந்த சக்கரம் மேலேயும் போகும், கீழேயும் வரும். ஒரு சக்கரத்தில் ஒரு முனையில் ஒரு பாகம் மேலே இருந்தால் அடுத்த ஒரு சுற்றில் கீழே வந்துடும், கீழே இருந்தால் அது அப்படியே மேலே போயிடும். இந்த மாதிரியான வாழ்க்கை சக்கரத்தில் கடந்த 7 வருடங்களாக கீழே இருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களும் மேலே வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்தே அப்படியே ஆரம்பிக்கின்றனங்க. பிப்ரவரி மாதம் உண்மையிலேயே நல்லாயிருக்கும். எதிர்பாராத வருமானம், ஷேர் மார்க்கெட்டு, முன்னர் பணம் கொடுத்த இடத்துல திரும்ப அந்த பணம் வரக்கூடிய அமைப்புகள். காசு பணம் கொடுத்து நான் ஏமாந்துட்டேன், திருப்பி கிடைக்குமான்னு தெரியல, இந்த மாதிரியான ஏமாந்த பணம் திரும்பி வரக்கூடிய அமைப்புகள், அல்லது எதிர்பாராத அதிர்ஷ்டம். ரொம்ப நாளாக பணத்தை இது பண்ணி கைவிட்ட பணம், பிஎஃப் மாட்டிக்கிச்சு, கிராஜுவிட்டி மாட்டிக்கிச்சு, ஓய்வூதிய பலன்களே கிடைக்கவே இல்லை, அல்லது இவங்ககிட்ட காசு கொடுத்து மாட்டிக்கிட்டேன், வேலை வாங்கணும்னு சொல்லி கொடுத்தேன், வீடு வாங்கணும்னு சொல்லி கொடுத்தேன், அட்வான்ஸ் கொடுத்தேன், அது கொடுத்தேன், இது கொடுத்தேன், பணத்தினால வில்லங்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற என்கின்ற ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்போல் சர்வ நிச்சயமாக உண்டுங்க. என்ன கொஞ்சம் முதல் 20 நாட்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். நினச்ச மாதிரி நடக்கலையே, நினச்ச ஸ்பீடில் மற்றவங்க இல்லையே, நான் ஸ்பீடாக போகிறேன், எனக்கு கோஆப்ரேட் பண்ண வேண்டியவங்க ஸ்பீடாக வரமாட்டேன்றாங்க, அவங்களையும் சேர்த்து தூக்கிக்கிட்டு போக வேண்டியிருக்கே என்கின்ற மாதிரியான அமைப்புகள் சிலருக்கு இருந்தாலும் கூட அலுவலகத்தில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் அடிக்கடி இருக்கும். கிழக்கு திசை அமைப்புகள், கிழக்கு திசை லாபங்கள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. என்ன, சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரியான இடங்கள்லாம் பெரிய அளவில் நல்ல யோகா அமைப்புகள் உண்டு. எதிலையும் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வரும். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை. மிக மிக முக்கியமாக உறவுகள் கிட்ட நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு. மனைவி என்பவள் எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு ஆதரவு, மகத்தான சக்தி அப்படிங்கிறத மகராசிக்காரங்கள் எப்போவுமே வெளியே சொல்ல மாட்டீங்க, மனசுக்குள்ளே தான் வச்சுக்குவீங்களே தான் வெளியே சொல்ல மாட்டீங்க. ஆனால் இந்த மாதம் மனம் விட்டு மனைவியோ கணவனையோ பாராட்டக்கூடிய தன்மைகள் மகரத்திற்கு உண்டு. மகரம் முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.